சிம்ம ராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூலை மாசத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல சில கிரகங்கள் சுக்கிரன், புதன், ராசிநாதன் சூரியன் 12ஓட சம்பந்தம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துடன் செவ்வாய் பிளஸ் குரு, இதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாய் பிளஸ் குரு 10ஆம் இடத்துல இருக்கு, அந்த விஷயத்தை பேசிடலாம். சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை 10ஆம் இடங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம். எப்போதுமே இன்னும் சொல்ல போனா 10 தொழில் அப்படிங்கிறது, அதுக்கடுத்து வாழ்வாதாரம், இதெல்லாம் சேர்ந்தது தான். ஆனால் அதை தாண்டி நான் ஒரு விஷயத்த மெயினாக சொல்லுவேன். எப்போதுமே 10 என்பது கெத்து குறிக்கும். கெத்து அவர்களுடைய லைஃப்ல ஒரு இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில விஷயங்கள் பலகீனமாக இருக்கும். அதெல்லாம் சரியாயிட்டு இல்லை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கெத்து கிடைக்கும். மனசுக்குள்ளேயே இருக்கலாம், இல்லை வெளியில் காட்டலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ எது எப்படியா இருந்தாலும் அந்த கெத்து காட்டக்கூடிய இடம் 10. அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஸோ அந்த வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுக்கிற மாதிரி, திடீர் சிக்கல்கள், திடீர் சுணக்கங்கள்லாம் வரும். சில தவறுகள் உங்களை தாண்டி நடந்திருக்கலாம். இல்லீகல் விஷயமா இருக்கலாம், லீகல் விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட பார்வையிலே தவறு நடந்திருக்கலாம், தெரிஞ்சு நடந்திருக்கலாம், தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இந்த வாழ்வாதாரம் சம்பந்தமாக ஏதாச்சும் மைனஸ் பிரச்சனைகள், பலகீனமான பிரச்சனைகளில் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பாசிட்டிவாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த 10ஆம் இடங்கள் வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்க முடியும். ஏதாச்சும் டவுனாக போயிருந்தா கூட தூக்கி நிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அதே சமயம் மிக முக்கிய பலனாக குரு செவ்வாய் ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னாக்கா 5 மற்றும் 9 சேர்க்கை பெற்று 10ல் இருக்கு. அப்போ என்ன நடக்குன்னா சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது வரைக்கும் ஒரு டைட் பொசிஷன்ல கரையாத விஷயங்கள் கூட கொஞ்சம் எளிமையாக நகர ஆரம்பிக்கும். முடங்கி கடந்து ஒரு சோம்பேறித்தனமாக இல்லை ஒரு அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்து அரைச்சமாகவே அரைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில சம்பவங்கள் நடந்தால் கூட இந்த காலகட்டத்தை ஒருபாடு செவ்வாய் குருவோட சேர்க்கை பெற ஒரு காரணம் எப்போ தெரியுமா? ஒரு ஜூலை ஒரு 10 தேதி கழித்து வச்சுங்க. சில விஷயங்கள் துரிதமாக நடவடிக்கைகள்லாம் மாறும். துரிதமான செயல்பாடு, சில விஷயத்தை மாற்றி அமைக்கணும். சில விஷயத்த இது வரைக்கும் இழப்புகளாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் வரவுகளாக வர வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இழப்புகள் முடிந்து வரவுகள் உருவாகிறது அப்படிங்கிறது இந்த சேர்க்கையோட பலன். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தோட சுக்கிரன், புதன்லாம் இருக்குது. அப்போ என்ன நடக்குன்னாக்கா சில விஷயங்களை கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் சரியாக இருக்குமா, அந்த விஷயம் சரியாக இருக்குமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இப்போ ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாம், என்னதான் நடக்குது, எது சரியாக வர அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்திற்கு செலவு ரீதியாகவோ இல்லை பழக்க வழக்க ரீதியாகவோ இல்லை சும்மானாச்சும் அப்படிங்கிற மாதிரி சும்மா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுங்களா? இல்லை சும்மானாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய, சரி வரக்கூடிய சில விஷயங்களை உருவாக்குவதற்கு இந்த ஜூலை மாதம் பயன்படும். ஸோ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தலையிட உள்ள வரப்போகிறீங்க. இது வரைக்கும் மற்றவங்களை நம்பி நீங்கள் உங்களுடைய விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தில் ஏதாச்சும் கோட்டை விட்டுருப்பீங்க. ஸோ சில விஷயத்தில் கோட்டை விட்டதுனால இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்புங்கிற ஒரு கண்டிஷனில் இருப்பீங்க. இப்போது அந்த பாதிப்புலேருந்து வெளில வர்றதுக்கு நீங்களே எல்லா விஷயத்துலையுமே எதெல்லாம் சரியாக இருக்குது, சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தலையிட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாமையே அந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்க வேண்டியது, இப்போ ஏதாச்சும் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி சில தவறுகள் நடந்தால் தான் அதுலேருந்து பாடம் கற்றுட்டு வெளில வர முடியும். அந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடந்திருக்கும் சிம்மராசியில் காரங்களுடைய லைஃப்பில். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிப்பீர்கள். 12ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்க கிரகம் புதன்லாம் இருக்கிறனால சில விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடி போவீங்க, செலவு பண்ணுவீங்க, சில நபர்களுடைய பழக்க வழக்கத்தை கை கோத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சில விஷயத்தை வர வைக்கிறதுக்கு சில விஷயத்தில் நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும், தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி நபர்கள் கூட இப்போதைக்கு ஃபீனிக்ஸ் பறவையாக சில விஷயத்துலேருந்து வெளில வர்றதா அமையும். அதே சமயம் புதனுடைய விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. எப்படின்னாக்கா உங்களுக்கு பண ரீதியாக, குடும்ப அமைப்புகள் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, வேலை உத்தியோகம், தொழில், அதில் கொஞ்சம் சில சேஞ்சு அப்படிங்கிற அமைப்பு, இல்லை சொந்த பந்த ரிலேஷன் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட இந்த புதன் சமாதான கிரகங்கிறதுனால
மாதத்தின் கடைசி பகுதியில் இந்த கரடுமுரடான சச்சரவுகள்லாம் சமாதானப்படக்கூடிய வகையில் சில நல்ல சம்பவங்கள் நடக்கும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபைனலாக சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சில இழப்புகள் வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய வகையில் அமையும். சில இழப்புகள் வரும், அதை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அமைகிறது.